இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா கும்பகோணம் பக்கத்தில் திருப்புறம்பயம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சாட்சிநாத சுவாமி கரும்படு சொல்லியம்மை சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலில் இருக்கேன். இந்த கோயிலில் பல்வேறு சிறப்புகள் இருக்குது. ஸ்தலம், மூர்த்தி மற்றும் விருட்சம், இந்த வகையில் 3 வகையிலையும் இப்போ விசேஷமான ஒரு கோயில் இந்த சாட்சிநாத சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு பெரிய வரலாறுலாம் இருக்குது. பிரளயம் காத்த தேனபிஷேக விநாயகர் இருக்கார். சாமியே சாட்சி சொன்ன வரலாறு இருக்குது. இடுப்பில் முருகனை தூக்கி வச்ச குகனாம்பிகை இருக்காங்க. எல்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்க்கலாம். அதை விட முதல் சிறப்பாக எல்லா கோயிலையும் குரு பகவான் சன்னதிக்குள்ளே இருப்பார். இங்கே மட்டும் பாருங்க, குரு பகவான் சன்னதி. கோயிலுக்கு வெளியில் குரு பகவான் தனியாக இருக்கார். அது இங்கே தான் விசேஷமானது. அந்த குரு பகவான் தனியாக கோயிலுக்கு வெளியே இருந்து நமக்கு அருள் புரிகிறாரு. அதனால் குரு பகவானுக்குரிய ஸ்தலமாகவும் தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இது இருக்குது. இந்த கும்பகோணம் பக்கம் டூர் வரவங்க இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரளயம் காத்த விநாயகர் மற்றும் தேனபிஷேக விநாயகர் அப்படிங்கிற சன்னதி, அந்த விநாயகர் தான் இங்கே ரொம்ப விசேஷமானது. அந்த விநாயகரை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த விநாயகரை வர்ண பகவான் தன் தவறை உணர்ந்து அவர் பிரதிஷ்டை பண்ண, வர்ண பகவானே பிரதிஷ்டை பண்ணதுனால இந்த ஏரியாவில் நல்ல மழை வளம் வரத்துக்கு இந்த விநாயகர் இங்கே எழுந்தருளி இருக்கிறது ஒரு நல்ல காரணம். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அப்போ இவருக்கு தேனில் மட்டும் வருடத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மாலை 7 மணிலேருந்து விடிகாத்தால் 3 வரைக்கும் எவ்வளோ லிட்டராக தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. எவ்வளவு தேன் அபிஷேகம் செய்தாலும் அதை அந்த விநாயகரே உறிஞ்சிக்குவார். அதுதான் ஒரு சிறப்பு அம்சம். அதனால் இவருக்கு தேனபிஷேக விநாயகம் என்று பெயர். ஸோ இந்த தேனபிஷேக விநாயகரை வழிபடுபவருக்கு வாழ்க்கையில் வெற்றி, தொழில் வெற்றி, எல்லாமே குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாமே கிடைக்கும். அவர் பிரளயத்தை காத்ததுனால இவருக்கு பிரளயம் காத்த விநாயகர் பேர். இந்த விநாயகர் சன்னதி சாட்சிநாத சுவாமி திருக்கோயில்னு சொல்லிட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, திருப்புறம்பயம்ங்கிற ஊரில். அங்கே இந்த தேனபிஷேக விநாயகர், பிரளயம் காத்த விநாயகர் இருக்கார். எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற அம்பாவை வேறு எங்கேயுமே எந்த சிவாலயத்திலையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு விசேஷமான அம்மன் குகனாம்பிகை சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலில் தனி சன்னதியில் எழுதியிருக்காங்க. முருகனை, அதாவது குகனை இடுப்பில் குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சு சாமி இருக்கிறது தான் எங்கள் விசேஷம். இதனால் குழந்தை வரம், குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு எந்த ஒரு இதுனாலும் இந்த குகனாம்பிகை வழிபட்டால் நீங்கும். தாய் இது சிலை கல்லினால் செய்யப்பட்ட சிலை அல்ல, மெழுகினால் செய்யப்பட்ட. அதனால் இதுக்கு அபிஷேகம் அதெல்லாம் கிடையாது. மெழுகினால் உருவாக்கப்பட்ட சிலை. அம்மன் பாருங்கள், அற்புதமான அழகு. இடுப்பில் முருகனை வச்சுருக்காங்க. அதனால தான் குகனாம்பிகைன்னு பேர். முருகனை இடுப்பு இந்த மாதிரி அம்பாள் முருகனை தூக்கி வச்சு தனி சன்னதியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலையும் கிடையாது. இந்த குகனாம்பிகை ரொம்ப விசேஷம். இதை தரிசிக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் வேணுங்கிறவங்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருப்புறம்பயம் சாட்சிநாத விநாயகர் கோயில் சருகல்ல அந்த கோயிலுடைய சிறப்புகள் அனைத்தும் ஓவியங்களாக தீட்டப்பட்டு அதன் கீழே அதற்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இக்கோயிலுக்கு செல்பவர்கள் இந்த படங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் படித்தால் கோயிலுடைய மகத்துவத்தை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் தரிசிக்கிறது ஸ்ரீ கரும்படு சொல்லியம்மை, இதுதான் அம்பாலோட பேர். திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஒரு ஊரில் எழுந்தருளி இருக்கிற சாட்சிநாத சுவாமி கரும்படு சொல்லியம்மை உடனுரை சாட்சிநாத சுவாமி திருக்கோயில் ஒரு பழமையான வரலாற்று சிறப்புமிக்க, ஆன்மீகத்தில் பெருமை மிக்க ஒரு ஸ்தலம் இது சாட்சிநாதர் தான். இங்கே சிவபெருமானுக்கு லிங்கத்துக்கு சாட்சிநாதர்னு பேர். 63வது திருவிளையாடல், சிவனின் திருவிழா 63வது திருவிளையாடலில் அவர் தன் பக்தர்களுக்காக அவர் கீழே இறங்கி சாட்சி சொன்னதுனால சாட்சிநாத சுவாமின்னு பேர். ஸோ இங்கே நம்ம இந்த ஈஸ்வரனை வழிபடும் போது நமக்கு சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். சாட்சிநாத சுவாமி சமயக்குறவர்கள் நால்வரும் பாடல் பாடிய ஸ்தலம் இது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பாடிய ஸ்தலம் இது. ஸோ பழமையான சிவன் கோயில்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல சக்தி உண்டு. பழமையான சிவன் கோயில் போயிருந்தாலும் நல்ல நேர்வலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் உணரலாம். அந்த அதிர்வலைகள் நிரம்பிய கோயில் இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் பேர் கரும்படு சொல்லியம்மை. அம்பாள் பேர் கரும்படு சொல்லியம்மை. அதாவது சில பேருக்கு திக்குவாயி, நாக்கு குளறது, பேச்சு வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி பேச முடியாமல் இயலாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பாகிஸ்தானை நல்லாதவங்க இந்த கரும்படு சொல்லியம்மை வழிபட்டு அவங்க இனிமையாக பேசுவாங்க. அவங்களுடைய அந்த திக்குவாயி, குளறுவாயெல்லாம் குணமாகும். இந்த பேச்சாளர்கள், பாடகர்கள், இந்த மாதிரி குரலை வைத்து தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இங்கே வந்தாக்கா அவருடைய வாக்கு இனிமையாகும். அதனால தான் இந்த கரும்படு சொல்லியம்மை. இந்த இந்த திக்குவாயி நல்லா ஒரு பேச்சாளராக வரணும், பாடகராக வரணும்னு அவசியம் தரிசிக்க வேண்டிய அம்மன் ஸ்ரீ கரும்படு சொல்லியம்மை.
அதே போல் குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த குரு பகவான் பரிகார ஸ்தலம், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலம், அப்புறம் தேனபிஷேக விநாயகர் என பல்வேறு சிறப்புகள் மிக்க இந்த திருப்புறம்பயம், கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திருப்புறம்பயம் சாட்சிநாத சுவாமி கோயிலுக்கு எல்லாரும் வந்து அவசியம் சிவபெருமானை தரிசித்து நல்வாழ்வு வாழுங்கள். நன்றி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.